இப்போ தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவுல் நடந்து முடிஞ்சிருக்கு. சூப்பர் பவுல்னாலே ஏகப்பட்ட மூவிஸ் ட்ரெய்லர்ஸோட அண்ட் ட்ரெய்லர்ஸோட சேர்த்து டிவி ஸ்பாட்ஸுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே நிறைய ட்ரெய்லர் டிவி ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதெல்லாம் தான் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வந்திருக்கு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் புதுசாக வந்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்தோட ஒரு புது ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2வது ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் சீன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ட்ரெய்லர்லாம் சென்ட்ரி ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. பட் இதில் சென்ட்ரியோட ஃபுல் லுக்கை ரிவீல் பண்ணலனாலும் சில சீன்ஸ் அண்ட் வாய்ஸோட சேர்த்து கூட பார்த்தீங்கன்னா வாய்டோட ஒன் ஆஃப் தி லுக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் லுக்கை காட்டல, பட் லைட்டாக அவரோட பவர்ஸ் அங்கங்கே ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக் வைஸ் லைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சூப்பர் பவுல் ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காட்டப்பட்டுச்சு. லைக் தண்டர்போல்ட்ஸோட ட்ரெய்லர், மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங்கான ஒரு டிவி ஸ்பாட்டு, ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்துக்குன்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. புது ட்ரெய்லர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதுவும் டிவி ஸ்பாட் மாதிரி தான். ஆல்ரெடி ட்ரெய்லரில் இருக்கிற ஃபுட்டேஜஸே பார்த்தீங்கன்னா எடுத்து கட் பண்ணி புதுசாக போட்டு விட்ருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது நோவேக்கனுக்கு சும்மா தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோவேக்கன் படம் முடிஞ்சால் நான் அதுக்கு ஒரு தனி ட்ரெய்லர் பிரேக் டவுன் போடுறேன். ட்ரெய்லர் வந்து 4 ஆகுது. பட் நான் அதுக்கு தனியாக பிரேக் டவுன் போடுறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனோட லைவ் ஆக்ஷன், அதுக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து லைலோ அண்ட் ஸ்டிச் லைவ் ஆக்ஷனுக்கான ஒரு டிவி ஸ்பாட்டு. அடுத்து F1 படத்தோட ஒரு ட்ரெய்லர், பிராட் பிட் நடிக்கிறாரு. டாப்கன் மேவரிக் படத்தோட அதே டேரக்டர் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜெட் சம்மந்தப்பட்டது. இது வந்துட்டு ஃபார்முலா 1 கார் ரேஸ் சம்மந்தப்பட்ட படம். அதே மாதிரி ஒரு படமாக தான் இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஸ்மர்வ்ஸ் படத்துக்கான ஒரு டிவி ஸ்பாட். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பவுலில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. பட் இதில் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் படத்து தான். உங்களுக்கு டவுட் வரலாம், டிசி எதுவுமே ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெருசாக ஒன்று ரிலீஸ் பண்ணல. நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா பப்பி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம சூப்பர்மேனோட நாய்க்குட்டி கிரிப்டோக்காக ஒரு சின்ன டிவி ஸ்பாட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காப்ல. அது ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி தான். அதில் பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போதைக்கு இந்த தண்டர்போல்ட்ஸ் ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆரம்பிக்கலாமா? ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு உலக தலைவர்கள்லாம் மீட்டிங் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற முதல் வார்த்தை அவெஞ்சர்ஸ் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் டீம் இப்போதைக்கு டிஸ்பேண்டில் இருக்குது. எல்லாருமே அங்கங்கே சிதறி கிடக்குறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம பக்கியுமே காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல மீட்டிங்கு நம்ம பக்கியுமே வந்திருக்காப்புல. ஸோ அவர் சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் காண்டாக தான் செய்யுது. என்னடா பேசிட்டு இருக்கு அப்படி மாதிரி அவருக்கு காண்டுக்கு தான் செய்யுது. ஏன்னா இத்தனை டைம் சண்டை போட்டு அவங்க இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காண்டு இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு புதுசாக பெரிய திரட்டு வரப்போகுது, அதை காப்பாற்றுறதுக்காக அந்த பிரச்சனைக்காக தான் மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவெஞ்சர்ஸ்க்கு பதில் யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றதையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து போன ட்ரெய்லர் வந்து நிறைய சீன்ஸ் நிறைய ஆக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரில் தான் எடுத்துட்டிங்கன்னா நம்ம தண்டர்போல்ட்ஸ் டீம் ஃபார்ம் ஆகுறது எதுக்காக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் நம்ம பக்கி தான் அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்குது. லைக் பாலைவனத்தில் ஒரு ரோட் ரேசிங் சீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீனுக்கு அடுத்து தான் பாசிபிளி இந்த சீன் வரணும். இந்த இடத்துல எனக்கு உங்கள் உதவி தேவைன்னு அப்படின்னு நம்ம பக்கி சொல்லும்போது எங்கள் உதவி எதுக்கு தேவை அப்படிமா கேட்டுட்டு இருக்காங்க. எங்கன்னா போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரெட் கார்டியன் சொல்கிறப்பல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ரெட் கார்டியனுக்கு நம்ம பக்கிக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்க தான் செய்யுது. 2 பேருமே சூப்பர் சோல்ஜர்ஸ் தான். பட் இதே ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாட் ஒன்று வந்திருக்கும். 2 பேருமே வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா, இப்போ வாட் இஃப் சீசன் 3ல் ஒரு எபிசோட் வந்துச்சுங்க. நம்ம பக்கி அண்ட் ரெட் கார்டியனை பேஸ் பண்ணி ஒரு எபிசோட் வந்துச்சு. அதுலேயுமே அப்படி தான் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சாகசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லையுமே 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறாங்க போட்டிருக்கு. அண்ட் பாசிபிள் இந்த படத்தில் நம்ம பக்கிக்கும் ரெட் கார்டியனுக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி காட்டலாம். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் ஷாட்லையுமே வந்துட்டு நம்ம பக்கிக்கோ ரெட் கார்டியனும் ரெட் கார்டியனுக்கு பார்த்தீங்கன்னா பக்கியை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெட் கார்டியன் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம கட்டப்பா மாதிரி தாடியும் மண்டையும் வச்சுட்டு இருக்காப்புல. அண்ட் சில ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரியை காட்டியிருப்பாங்க. நம்ம சென்ட்ரி பாப் தான். போன ட்ரெய்லரில் பாபா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்டாக காட்டியிருப்பாங்க மனுஷனா. பட் இதில் தான் பார்த்தீங்கன்னா பாபா வந்து அது ஒரு வாய்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் லைட்டாக கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி தெரியும். இல்லை 2 வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியும். அது வேற யாரும் கிடையாது. பாசிபிளி பார்த்தீங்கன்னா சென்ட்ரி உடம்புலேருந்து வாய்டு பேசுகிற மாதிரி காட்டலாம். 2-3 சீனில் வாய்டை காட்டுவாங்க. நம்ம சென்ட்ரியை காட்டுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீனில் ஃபுல்லாக பிளாக் ஷாட்டாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சீனில் கையை மட்டும் காட்டியிருப்பாங்க. அந்த சீனில் நம்ம ரெட் கார்டியனே தூக்கி வெளியே அடிப்பார். சென்ட்ரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கே காட்டியிருக்காங்க. நம்ம பக்கியோட ஒரு கையை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா தனியாக பிச்சு போட்டுருவாப்பில். பக்கியோட கையை எத்தனை பேர் தாண்டா அப்படி பிச்சு போடுவீங்கன்னு தான் தோணுது. பாவங்க அந்த மனுஷன். இதே மாதிரி தான் சிவில் வாரில் ஸ்பைடர்மேன் அந்த கையை தடுத்துப்பாப்பில். சாரி, ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் நம்ம டோரா மிலேஜே வந்துட்டு அந்த கையை தனியாக கழட்டியிருப்பாங்க. இந்த கையை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது, அசால்ட்டெல்லாம் கழட்டி போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம சென்ட்ரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த கையை தடுத்து நிறுத்தி அந்த கையை தனியாக பிச்சும் போட்டுருவாப்பில். அண்ட் அந்த பக்கம் நம்ம ரெட் கார்டியனை அவரோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி வெளியே அடிச்சிருவாரு. போனவர் எங்கே விழுந்தாருன்னு தெரியல. பட் எப்படியே திரும்ப வந்துட்டாப்ல. இந்த தண்டர்போல்ட்ஸ் ஸ்டைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமில் இருக்க போகிறது 6 பேர். நம்ம எலெனா பிளேடோவா, அப்புறம் நம்ம பக்கி,
நம்ம ரெட் கார்டியன், நம்ம ஜான் வாக்கர், அப்புறம் நம்ம கோஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாஸ்டர், அந்த ஃபீமேல் டாஸ்க் மாஸ்டர் பிளாக் விடோ படத்தில் வந்தது. அடுத்து பிளாக் விடோ படத்தோட பிரேக் டவுன் வருது இருங்க, அது அந்த வேலை இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 6 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து தண்டர்போல்ட்ஸ் டீமே ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதை லீட் பண்ண போது நம்ம வேல் தான். ஜீமோ அந்த படத்தில் வருவாரான்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜீமோட கிளிப்ஸை பெருசாக எங்கேயுமே காட்டல. வரத்துக்கு சான்சஸ் மேபி இருக்குங்க. படமே இதை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீனில் கூட சொல்லுவாங்க, இது அவனை தடுக்க உங்கள் இல்லை. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எலேனாவே ஒரு சீனில் சொல்லுவாங்க, ஸோ நம்மளால் யாராலுமே பறக்க முடியாது, நமக்கு சூப்பர் பவர்ஸும் கிடையாது, நம்மளால் ஜஸ்ட் ஷூட் அண்ட் பஞ்ச் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி இந்த படமே அதுதாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்ட்ரி மாதிரி ஒரு பவர்ஃபுல் வில்லன், கிட்டத்தட்ட மார்வலோட சூப்பர்மேன் நம்ம சென்ட்ரியை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை எப்படி இந்த சாதாரண ஆட்கள் சேர்த்து தடுக்க போகிறாங்க? ஐ மீன் இந்த டீமில் இருக்கிற முக்காவாசி எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் சூப்பர் சோல்ஜர்ஸ் தான், ஜஸ்ட் சாதாரண சூப்பர் சோல்ஜர்ஸ். பெருசாக பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எதுவுமே இல்லாத ஆட்கள் தான். அந்த சீனை சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஷூட் அண்ட் பஞ்ச் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சென்ட்ரியை தடுத்து நிறுத்த போகிறாங்க? வெளில இந்த டீம்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் அசாசின்ஸ், சூப்பர் சோல்ஜர்ஸ், சாதாரண ஒரு ஆட்கள் அந்த மாதிரி தான். இவங்களுக்கு பெருசாக ஸ்பெஷல் சூப்பர் பவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இந்த படமே அதை பற்றி இருந்தாங்க. இந்த மாதிரி குரூப் ஆஃப் மிஸ்ஃபிட், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத இந்த மிஸ்ஃபிட் ஆனவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி இந்த டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி சென்ட்ரியை தடுக்க போகிறாங்க, அதுதான் இந்த படம். பக்கி கூட ஒரு சீனை சொல்லுவார், நம்ம எல்லாமே பாஸ்ட்டில் கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்கோம், ஒன்று நம்ம அதை மறக்கணும் இல்லைனா அதை மாற்றணும் அப்படின்னு ஒரு சீனில் பேசிட்டு இருப்பாப்ல. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தப்புகள் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை மாற்றுறதுக்கான நேரம், அது எப்படி எல்லாத்தையும் மாற்றி இவங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த படம். ஆனால் ஃபர்ஸ்ட் மிஷனே சென்ட்ரி கூட போய் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போது. சென்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 சீனை காட்டியிருக்காங்க. அண்ட் அதோட கையை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கையில் ஏதோ பெருசாக பிரேஸ்லெட் போட்ட மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் ஹெலிகாப்டர் பாசிபிளி அவர் தான் அடிச்சுன்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேனோட பிளாக் செல் அவுட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி பாபு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அன்னியன் மாதிரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கேரக்டர் வந்திருக்கு மூன் நைட்டு. அது கூட இது எப்படி டிஃபர் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி வந்துட்டு சென்ட்ரிக்குள்ளே வாய்டுமே இருக்குது. வாய்டை கூட ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. ஒரு ஃபுல் பிளாக் கிளவுட் பார்த்தீங்கன்னா அப்படியே நியூயார்க் சிட்டியை கவர் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி கையை காட்டும் போது அப்படியே மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரையாக புதையிற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா வாய்டுக்கு இந்த டார்க்னஸை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது, அம்ப்ரோகைனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த படத்தில் அந்த ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தரையாக ஒன்று அமுக்கணும், இதெல்லாம் அவங்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆக்கிட்டு இருக்கு. இல்லைனா அவங்க எல்லாத்தையுமே வாய்டுக்குள்ளே அவன் இழுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாசிபிள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வாய்டை ரிலீஸ் பண்ணி மொத்த நியூயார்க் சிட்டியுமே அப்படியே டேக் கண்ட்ரோல் பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி நிறுத்த போகிறாங்க அப்படின்றது தான் பாசிபிளி இருக்கணும். அண்ட் ஒரு சீனை நம்ம எலேனாவும் சரி மற்ற தண்டர்போல்ட்ஸ் மெம்பர்ஸும் சரி எல்லாருமே அந்த வாய்டுக்குள்ளே ஐ மீன் அந்த பிளாக் கிளவுடுக்குள்ளே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சென்ட்ரியை தடுக்கிறதுக்காக பாசிபிளி இவங்க எல்லாமே உள்ளே போகிற மாதிரி காட்டப்படலாம். அண்ட் சென்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட மிக முக்கியமான பீஸாக இருக்க போகிறாப்புல. இப்போ சென்ட்ரி இங்கே காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வரப்போகுது. ஸோ சீக்ரெட் வார்ஸில் நம்ம டாக்டர் டூம் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு ஹீரோ தேவை. ஆக்சுவலி காமிக்கில் சென்ட்ரிக்கும் டாக்டர் டூமுக்குமே சண்டை வந்துருக்கு. பாசிபிளி இந்த சைடு இருக்கிற ஒரு துருப்பு சீட்டாக நம்ம சென்ட்ரியை காட்டப்படலாம். சென்ட்ரி உண்மையே செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர் தாங்க. இந்த படத்தில் இவ்வளோ தானே, வேற யார் கேரக்டர்ஸ் வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆக போகுது. ஒரு வாரம் கூட இல்லைங்க, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் பாசிபிளி நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்தில் வரலாம். ஜீமோ வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் ட்ரெய்லரில் எங்கேயுமே காட்டப்படல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காமிக்ல ஆக்சுவலி இந்த தண்டர்போல்ட்ஸில் ரெட் ஹல்க் இருந்திருக்காப்ல, நம்ம தண்டர்போல்ட் ராஸ் பாசிபிளி இந்த டீமுக்குள்ளே நம்ம தண்டர்போல்ட் ராஸுமே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் நம்ம ரெட் கலர் தண்டர் காட்ட போகிறாங்க, ரெட் ஹல்கை பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்துலையுமே நம்ம தண்டர்போல்ட் ராஸ் ஐ மீன் ரெட் ஹல்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கும் சென்ட்ரிக்கு கூட இந்த படத்தில் பாசிபிளி சண்டை வரலாம். அண்ட் பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் கூட நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சீன்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக வேர்ல்டு வார் ஹல்க் படம் ரிலீஸ் ஆக போகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வார் ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேர்ல்டு வார் ஹல்க்குக்கும் நம்ம சென்ட்ரிக்குமே காமிக்கில் ஆக்சுவலி சண்டை நடந்திருக்கும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாசிபிளி இந்த படத்தையுமே நம்ம ஹல்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூமர்ஸ் தான், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. பட் இப்போ ஆக்சுவலி அந்த ரூமர்ஸ் படி ஒரு ஸ்பாய்லர் ரூமர் கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த ரூமர் படிக்கும்போது இது வாய்ப்பு இருக்கான்னு தான் தோணுச்சு, பட் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெய்லரில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் 6 பேரை காட்டுவாங்க, 6 தண்டர்போல்ட் மெம்பர்ஸையுமே காட்டுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக ட்ரெயிலர் எண்ட் ஷாட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 5 பேரை தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல டாஸ்க் மாஸ்டர் மிஸ் ஆகிறாங்கல்ல. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டாஸ்க் மாஸ்டர் சாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆண்டோனியோ ஃபீமேல் டாஸ்க் மாஸ்டர் ஆரம்பத்தில் ட்ரெயிலரை காட்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளை காணும். பாசிபிளி பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ஆர் வைடு அவரை கொண்டிருக்கலாம் நம்ம டாஸ்க் மாஸ்டர் ஐ மீன் ஆண்டோனியோவை. அப்படி கொண்டதுக்கப்புறம் அதுக்கு பழி வாங்குறதுக்காக கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வாய்டு எதுக்கிறதுக்கு போகிற மாதிரி காட்டப்படலாம். இது ஸ்பாய்லராக இருந்தால் ஐம் சாரி, பட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த கேரக்டர் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேரக்டரோட டெத்து தான் இந்த கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதிர்த்துக்கிறதுக்கான ஒரு லீடை கொடுக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.